சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் கடவுளுடைய கிருபையினால் வாழ வேண்டும், அற்புதமாய் செழிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகை, மாண்பை, மகிமையை முற்றிலுமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் கடந்த 4 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போது கடவுளுடைய மகிமையை நம்ம வெளிப்படுத்தோம். கடந்த வாரம் நாம் தியானித்தோம் பிரசன்ஸ் ஆஃப் காட், க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு பார்த்தோம். பிரசன்ஸ் ஆஃப் காட் என்பது என்னுடைய எண்ணமும் கடவுளுடைய ஒத்து போகும்பொழுது அங்கே எப்பொழுதும் இருக்கும். அப்போ பிரசன்ஸ் ஆஃப் காட் என்பது ஒரு விதை முளைச்சி வருவதற்கு தேவையான கண்டியூசிவ் என்வரான்மெண்ட், ஏற்ற ஒரு சூழல். அதே போல் ஒரு மனுஷன் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் என்பது த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று பார்த்தோம். The presence of God is the means and the glory of God is the results and the end என்று சொல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய நற்செய்தி 17:24 அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு வசனத்தை பாருங்கள். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். அப்போது கடவுள் பிதாவாகி தேவன் ஏசப்பாவுக்கு க்ளோரி மேலே க்ளோரி ஊற்றிருக்கார. உலகம் தோன்றும் முன்னரே நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அவர் மாட்சி கொடுத்து உலகத்துக்கு அனுப்பிச்சார், தந்தையை மாட்சிப்படுத்தினார். அவர் எப்படி மாட்சியை முற்றிலுமாக வெளிப்படுத்தினாரோ அதே போல் என்னிடம் ஒப்படைத்தவர்களும் மாட்சி வெளிப்படுத்தி அவங்க எப்பொழுதும் நான் இருக்கிற இடத்திலேயே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரத்தில் நீங்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக அது புரியும். அப்போது கடவுள் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் தந்தைக்கு மாட்சி கொடுத்தேன், அதே போல் எனக்கு ஒப்படைத்த அத்தனை பேரை நான் மீட்டுக்கொண்ட அத்தனை பேரும் என் வழியாய் உமக்கு மாட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்களேன். மரிக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா பிதாவிடம் ஜெபித்த ஒரு அற்புதமான ஜெபம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு மரம் விதை, ஒரு சின்ன விதை, புளியாம் விதை அவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து அவ்வளோ கனிகளை காய்களை தருகிறது. ஒரு சின்ன மாங்கொட்டை விதை அவ்வளோ பெரிய மரமாக வந்து அழகான இனிப்பான கலர் கலராக பழங்களை தருகிறது. ஆப்பிளாக இருக்கட்டும், எல்லா மரங்களாக இருக்கட்டும். அப்போது அத்தனை க்ளோரியும் அந்த சின்ன விதைக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நமக்கு அத்தனை க்ளோரி நமக்குள்ளே இருக்குது என்று சொல்லி நாம் தியானித்தோம். அப்போது ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சார்னா யாரோ ஒருத்தர் தன்னுடைய க்ளோரியை வெளிப்படுத்தினார். அதனால் நம்ம இன்றைக்கி லைட்லாம் போட்டு ஜாலியாக இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? நாம் எத்தனை புஸ்தகத்தை கடவுளை மகிமைப்படுத்த எழுதியிருக்கிறோம்? எத்தனை லைப்ரரியில் உங்கள் புக்கை பார்க்க முடியும்? எத்தனை இடத்துல நீங்கள் சாட்சி பகர்றதை கேட்க முடிகிறது? எத்தனை இடத்துல உங்களோட நடவடிக்கைகள் கடவுளை வெளிப்படுத்துகிறது? எத்தனை உங்கள் பிள்ளைங்க கடவுளை மாட்சிப்படுத்துகிறாங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஷூவை கண்டுபிடிச்சான். இந்த செருப்பு ஷூவில் அந்த வெயில் காலத்தை எப்படி நடக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அப்போது வி ஆர் என்ஜாயிங் த கிரேஸ் ஆஃப் சம்படி எல்ஸ். எவ்ரி இன்வென்ஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் க்ளோரி. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளை கேட்குறான், +2 முடிச்சிட்டான், மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லி கம்ப்யூட்டர் கேட்குறான். ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் காசு. அது கஷ்டப்பட்டு வாங்குறீங்க. அந்த கம்ப்யூட்டர் எல்லா ஆப்ஸ், எல்லா ட்ராயிங், ஆட்டோகேட் ட்ராயிங் பார்க்கலாம், இன்டர்நெட் பார்க்கலாம், எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் இருக்குது. ஆல் பொட்டன்ஷியல்ஸ் அதில் அங்கே இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் உலகத்திலே மிக சிறந்த கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்துட்டீங்க. அந்த கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போய் உங்கள் பிள்ளை ஒரு குப்பைத்தொட்டியில் போடுவானா? இதுனா பெரிய சில்லி கொஸ்டின். 2 லட்சம் வாங்கி கொடுத்ததை கொண்டு போய் எப்படி போடுவான்? ஒருவேளை போடுறான்னு வச்சுக்கோங்களேன், குப்பைத்தொட்டியில் கொண்டு போய் போடுறான். பக்கத்து வீட்டில் கொண்டு வந்து குப்பையை அது மேலே கொட்டுறாங்க. இன்னொருத்தவங்க போய் குப்பையை அதில் மேலே கொட்டுறாங்க. இந்த கம்ப்யூட்டரு பாருங்கள், அந்த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணது மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அத்தனை பொட்டன்ஷியல்ஸ், அத்தனை ஆப்ஸ், அத்தனை ஃபெசிலிட்டிஸ், அத்தனை யூட்டிலிட்டி, அத்தனை எல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் இருக்க தான் செய்யுது. அது அழிஞ்சு போகல, அது இருக்குது. ஆனால் குப்பைத்தொட்டியில் கிடக்கு. அதுக்கு நெட்டு இல்லை, அதை எடுத்து பயன்படுத்தலை, அதுக்கு பேட்டரி கொடுக்கல, கனெக்ஷன் கொடுக்கல, ஆனால் குப்பைத்தொட்டியில் கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வேதனையாக இருக்கும்.
எந்த அளவுக்கு ட்ராஜடி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தவன் கம்ப்யூட்டர் குப்பை தொட்டில் போடுறான், கார்பேஜ் பின்னில் போடுறாரு. இதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோன்னா, பாவங்களை செஞ்சு தீமைகளை செஞ்சு நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்தாமல் கார்பேஜ் சின்னில் போடுறோம். அவர் பின்னில் போட்டால் நம்ம சின்னில் போடுறோம், அவ்வளோதான். பாவத்தினால, பாவம் என்கிற குப்பையினால் அந்த குப்பைக்குள்ளே எல்லா நம்மளுடைய திறமைகளை அடகு வச்சிடறோம், அழிக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் யோசிச்சு பாருங்கள், ஒரு குப்பை தொட்டியில் நடுப்புற இருக்குன்னா மேலே சாம்பார் அது இது எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அழுக்க அசிங்கமாக இருக்கும். அதே போலத்தான் இந்த அழகும் மாண்பும் கிராண்டியூரும் இப்படி உயர் சிறப்பு பண்புகள் நிறைந்த என்ன எனக்குள்ள இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்தாமல் நான் போய் ஒரு குப்பத்தொட்டியில், பாவம் என்கிற குப்பத்தொட்டியில் என்னை போட 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 எல்லாமே மக்கி போது பாருங்களேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பாருங்கள். ஒரு குடும்பம்னு எடுத்திங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்க மருமகள்கள் மருமகன் மாமியார், இந்த குடும்பத்தில் எடுத்து பாருங்களேன். ஒரு 7 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். யாராவது யாருடைய க்ளோரியை, அந்த திறமையை படிக்க வைப்போம் படிக்கிறத தவிர வேறு ஒன்றுமே தெரியாது நமக்கு. மார்க் வாங்கணும், அது எதுக்கு? பெருமைக்காக. அப்போது நம்ம இன்றைக்கி நம்மளோட பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காததுனால, குடிவெறி கூத்தாட்டம் கொண்டாட்டம் தீமையில் நம்ம வாழ்கிறதுனால பிள்ளைங்களும் கெட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த பிள்ளை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு IAS ஆஃபீஸராக, ஒரு குருவா, மோசஸ் போல, தாவீதை போல என் மனதுக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் மகள் வளர்ந்துருக்கணும். உங்களுடைய கெட்ட நடத்தையினால் அந்த கம்ப்யூட்டரை குப்பத்தொட்டியில் போட்டது போல உங்கள் பாவம் என்கிற சின்னு, கார்பேஜ் சின்னுக்குள்ளே உங்கள் மகள் அழுத்தி போட்டீங்க. நீங்கள் குடிவெறி ஜாலியாக இருக்கீங்க, அதே மாதிரி அவங்களும் இருந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தா பயம், சயின்ஸ் பேப்பரை பார்த்தா பயம், இங்கிலீஷ் படிக்க சொன்னால் பயம். பாருங்கள், கம்ப்ளீட்லி என்கம்பேஸ்ட் வித் டர்ட்டி திங்ஸ். அப்போது அந்த குழந்தையினால் வளர முடியல பாருங்கள். எத்தனை குழந்தைகள் நம்மளை தாறுமாறான செயல்னால ஆக்சிடெண்ட்டில் சாகுது, நோயை நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லாதனால சாகுது. அந்த பிள்ளைங்களுக்கு வயிற்றில் குழந்தை கர்ப்பத்தில் உருவாகும்போது அதுக்கு ஏற்பட வேண்டிய சூழலை கொடுக்காம சண்டை சச்சரவு போடும்போது கை உணமா, கால் உணமா, மனம் உணமா பறக்குது. அப்போது இட் இஸ் அ டெத் ஆஃப் க்ளோரி, இட் இஸ் த டெத் ஆஃப் கிராண்டியூர், இட் இஸ் த டெத் ஆஃப் பொட்டன்ஷியல்ஸ். ஒரு ஆள் சாகலைங்க, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமை சாகுது. ஒரு மரத்தை, நான் ஒரு விதையை முளைச்சிருந்தா 100 அடி மரம் வந்திருக்கும், அந்த விதையை எடுத்து நான் வெட்டி நசுக்கி நெருப்பில் போடுறேன்னா நான் விதையை கொல்லலை. இட் இஸ் நாட் தி டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சீட், இட் இஸ் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீ, அ ஃபாரஸ்ட். மிகப்பெரிய ஃபாரஸ்ட்டை நான் அழிக்கிறேன். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை ஒரு சரியான முறையில், நேர்மையில், உண்மையில், தெய்வ பக்தியில், கடவுளுக்கு ஏற்ற முறையில் வளர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த காஸ்ட்லி 2.5 லட்சம் கம்ப்யூட்டரை ஒரு குப்பை தொட்டியில், சாம்பார் அழுகின சாப்பாடு பரோட்டா போடுற அந்த குப்பை தொட்டியில் கம்ப்யூட்டரை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை இன்றைக்கி வளர்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது நம்மளுடைய குறிக்கோள் என்ன? சாகும் பொழுது எல்லா திறமைகளை வெளிப்படுத்தி எம்டியாக சாகணும், டை எம்டி. ஏதோ இவர் ஒரு ராஜா செத்தார், அலெக்சாண்டர் யாரோ செத்தார், கையை வெளில வச்சு பண்ண எனக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை, அது இல்லை. எனக்குள் கடவுள் வைத்திருக்கிற அத்தனை திறமைகளை வெளிப்படுத்திட்டு தான் சாகணும், எம்டியாக சாகணும் கல்லறைக்கு போகும்போது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ வாழ்க்கை மாறணும் பாருங்க. கடவுள் எதிர்பார்க்கிறது சொல்கிறாரு. ஏசப்பா ஜெபிக்கிறார், அவ்வளோ வேதனையில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் பிதாவே, எனக்கு நீங்கள் மாட்சி அளிச்சிங்க, அந்த மாட்சியை நான் நிறைவு செய்ய போகிறேன். எனக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற அத்தனை ஆத்மாக்களும் அந்த மாட்சியை வெளிப்படுத்தணும், எனக்கு ஈக்குவலாக அவங்க உட்காரணும், உங்கள் சொந்த பிள்ளைகளாக அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதிய நற்செய்தி 17:24 நம்ம வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் உலகத்தை படைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த க்ளோரியை குறித்து நீங்கள் தியானிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தொடக்க நூலில் புத்தகத்தில் பார்க்கலாம். ஒரு 4 பிரின்சிபல் கோட்பாடுகளோட ஒவ்வொரு படைப்பையும் படைக்கிறார். முதல் கோட்பாடு என்ன தெரியுங்களா? அது பறவையாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், அல்லது கோழியாக இருக்கலாம், கொசுவாக இருக்கலாம், ஃப்ளவர் செடியாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், வானமாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், அல்லது மனுஷனாக கூட இருக்கலாம். அந்த மனுஷனை உலகத்தில் இந்த உயிரினங்களை படைக்கிற பொழுது God created everything with glory.
முதல் பிரின்சிபலை தான். கடவுள் ஒன்றை படைக்கிறார்னா ஒளி உண்டாகுன்னா அதில் க்ளோரி இருக்குது, தண்ணீர் உண்டாகுன்னா அதில் பயங்கரமான க்ளோரி இருக்குது, மகிமை இருக்குது. அப்போது when God creates something with only he creates only with glory. க்ளோரி இல்லாமல் அவர் படைக்கிறது. இது பயங்கர ஸ்ட்ராங்கான பிரின்சிபல். இப்போ எனக்கு க்ளோரி இருக்கா, எனக்கு திறமை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்கக்கூடாது. கடவுள் படைத்த அத்தனை, ஒரு சாதாரண கோழி எவ்வளோ முட்டையை போடுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபஸ்ட்டு பிரின்சிபல், கடவுள் ஒரு மனுஷனையோ ஒரு உயிரையோ படைக்கிறார்னா மகிமையோடு தான் படைக்கிறார். ரெண்டாவது பாருங்க, God created everything to manifest glory with all nourishment. ஒரு க்ளோரியோடு படைக்கிறாரு. க்ளோரின்னா என்ன? அவங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தும். கோழி அதனுடைய இயல்பை வெளிப்படுத்தணும், கடலை செடி அதனுடைய இயல்பை வெளிப்படுத்தணும், சிங்கம் அதனுடைய இயல்பை வெளிப்படுத்தணும். அப்போ தான் கடவுளுக்கு மகிமை. அப்போ இயல்பை வெளிப்படுத்துவதற்கு தேவையான அத்தனை நரிஷ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்குறார். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புஸ்தகம் 1 அதிகாரம் 11வது இறைவசனத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதைத்தரும் செடிகளையும் கனித்தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு, காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கு விண்விரிவின் ஒளிப்பிழம்புகளை தோன்றுக அப்படிங்கிறார். அப்போ செடிகள் அவ்வாறே ஆயிற்று அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் படைக்க 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 இதெல்லாம் செய்யணும்னு சொன்னோன்னா அது அப்படி அப்படியே அது வேலைகளை செஞ்சுட்டே இருக்குது. பூமி அது பாட்டுக்கு முளைக்க வைக்குது, நிலா சூரியன் வெளிச்சம் கொடுக்குது. கடவுள் ஒரு குழந்தை உருவாக்குறார்னா அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்கு தேவையான த பிரசன்ஸ் ஆஃப் காட், த ரைட் என்விரான்மெண்ட், அந்த நரிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அத்தனை நரிஷ்மெண்ட்டையும் வச்சு தான் படைக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னோம்னா, ஒரு மீனை படைக்கிற வச்சிங்களேன், மீனை போய் கடவுள் படைச்சிட்டு அங்கே மீன் கடலுக்குள்ளே போய் மீன் நீ இப்படி நீந்தணும் அப்படி நீந்தணும் அப்படிலாம் அவர் சொன்னதே கிடையாது. இட் கம்ஸ் வித் சிம் நேச்சர். நீந்துவது அது இயற்கையாகவே அதுக்குள்ளே வருகிறது. எல்லாம் பச்சு தானே படைக்கிறாரு, ப்ராசஸ் பண்ணி தானே படைக்கிறாரு. பறவைக்கு போய் பறக்கிறது சொல்லித்தரது இல்லை, அது பறப்பது ஃப்ளைட் அப்படிங்கிறது அதுக்கு அது அதோட நேச்சராகவே அதுக்குள்ளே வருகிறது. அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. அப்போ மனுஷன் கடவுளைப் போல வாழணும்னா கடவுளைப் போல வாழ்வதற்கு தேவையான எல்லா பண்புகளும் உள்ள இன்பில்ட் ஆயிருக்கு. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு பாருங்கள், அத்தனை பண்புகள் நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ரெண்டாவது பிரின்சிபல். முதல் பிரின்சிபல் சொன்ன ஒவ்வொரு படைப்பையும் க்ளோரியோட, மகிமையோட, மெஜஸ்டியோட, மேன்மையோட, மாட்சிமையோட, மகத்துவத்தோட, கம்பீரத்தோட, பிரம்மாண்டமான எண்ணத்தோடு தான் படைக்கிறாரு. அப்போது பிரம்மாண்டமாக அவன் வாழ்வதற்கு தேவையான நரிஷ்மெண்ட்டு, தேவையான ஆற்றலை கொடுக்குறாரு. மீன் படைச்சிட்டார், பிரம்மாண்டமாக வாழ வச்சுட்டாருன்னா அது நீந்தணும். அப்போ நீந்துற பழக்கம் அதுக்குள்ளார சேர்ந்து வருது. இது ரெண்டாவது. மூன்றாவது பாருங்கள், தொடக்க நூல் புஸ்தகம் 1 அதிகாரம் 31வது இறைவசனத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன அப்படிங்கிறார். செடி, கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, தக்காளி செடி தக்காளி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, பூமி அதை விளைய செய்துச்சு, கடல் அது பாட்டுக்கு மீனை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிச்சு, சூரியன் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பாருங்கள், அதாவது அதனுடைய வேலையை செய்ய 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 நன்று நன்று அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குற, ஒவ்வொரு நாளும் நன்று 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 நன்றுன்னு 6 நாளும் சொல்கிறார். இப்போ God is well pleased when glory is revealed. அதான் பிரின்சிபல் பாருங்கள். அப்போது ஒவ்வொரு படைப்பும் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தணுங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். எல்லாம் நன்றாக இருந்துச்சு. மீன் அற்புதமாக நன்றாச்சு, செடி கொடிகள் அற்புதமாக பூக்களை கொடுக்குது, பழங்களை கொடுக்குது, எல்லாம் அற்புதமாக இருக்குது, நன்றாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். நான்காவது பாருங்கள், அப்போ மூணாவது பிரின்சிபல் என்ன? நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பது தான் பிரின்சிபல். we should manifest our glory. கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளையும் கொடுத்தே ஆகணும் என்பது தான் கடவுளுடைய டிமாண்ட். நான்காவது பாருங்கள், எல்லாத்தையும் படைச்சார், கடைசியில் மனுஷனை படைச்சார், கடவுளுடைய பண்புகளை வெளிப்படுத்தணுங்கிறதான் 4th பிரின்சிபல். God created us to manifest His glory, His attributes. கடவுளுடைய பண்பை, கடவுளுடைய இயல்பை வெளிப்படுத்தணும். அதனால தான் சொன்னார், நம் சாயலில் படைப்போம், லெட் தம் ஹேவ் டொமினியன் ஓவர் திஸ் அப்படின்னாரு. நான் லெட் அஸ் ஹேவ்னு சொல்லலை. கடவுள் வானத்தை தான் அவர் வச்சுட்டார், பூமியை மனுஷனுக்கு கொடுத்தாரு என்று சங்கீதா சொல்கிறாரு. இப்போ பூமி முழுவதும் நம்ம அத்தாரிட்டியோடு இருக்கணும்.
கடவுளுடைய பண்பு தான் பாருங்கள். கடவுளுடைய இயல்பு எல்லாத்தையும் ஆளணும், எதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, விடுதலையோட சுதந்திரத்தோட வாழணும்னு சொன்னால் மனுஷன் கீழே விழுந்து அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கான். அதை மீட்கிறதுக்கு ஏசப்பா ரத்தம் சிந்தின பிற்பாடும், மீட்பு சால்வேஷன் நமக்குள்ளே வந்த பிற்பாடும் இன்னும் நாம் வெளிப்படுத்தாமல் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ கடந்த வாரம் நான் சொன்னேன், கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தின பிரசன்ஸ் ஆஃப் காட் முதல் தேவை. ரெண்டாவது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் துன்பம் வந்தால் புலம்ப ஆரம்பிச்சிடறோம், துயரம் வந்தால் புலம்ப ஆரம்பிச்சிடறோம், கஷ்டம் வந்தால் புலம்ப ஆரம்பிச்சிடறோம். ஆனால் 1 பேதுரு 1:6 சொல்கிறாரு, இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயரோட வேண்டி இருப்பினும் அந்நாளில் பேறு வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இது கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் அப்படிங்கிறார். இறுதியாக ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். துன்பங்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு சாதாரணமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்பொழுது நாம் அதிகமாக சரியாக வளர்வதில்லை. we don't grow properly when we are happy. ஒரு திருமணம் இருக்குது, ஒரு குழந்தை பிறக்குது, பேப்டிசம் இருக்குது, வளர்ச்சி இருக்குது, லேண்ட் வாங்கும்போது நம்ம சரியாக வளர்றது இல்லை. பட் எப்போ நம்ம துன்பம் என்னும் உலை வழியாக நோயோ நோக்காடோ தடைகளோ சண்டைகளோ என்ன நான் தவறு செய்யும் பொழுதோ, அப்போது நான் ஒழுங்கான மனமாற்றம் அடைகிற பொழுது ஒழுங்கான மரம், அதனால தான் உங்கள் விசுவாசம் புடமிடப்படுகிறது, அது மாண்பும் மகிமையும் கொடுக்கிறது அப்படிங்கிறார். ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கிறது, அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய க்ளோரி என்ன? அந்த கலரா? ஆனால் உள்ளே இருக்கிற ஜூஸ் தான் க்ளோரி ஆஃப் ஆரஞ்சு ட்ரீ. அந்த ஜூஸ் நல்லா இருக்கணும். அப்போது அந்த ஜூஸை வெளியில் கொண்டுட்டு வரணும்னு சொன்னால் ஆரஞ்சு தோலை கட் பண்ணி கிழிக்கணும், ஸ்குவீஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், பீல் பண்ணணும். அப்போது அந்த ஆரஞ்சு தோலை பிரித்தா மட்டும்தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மகிமை வெளிவரும். அப்போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் தடைகள் அது மிக அற்புதமாக உதவி செய்கிறது நம்மளுடைய மகிமை வெளிப்படுத்த. டீ வாங்குகிறோம், டிப் டீ வாங்குகிறோம், அதில் பார்த்தீங்கன்னா டீ பேக் இருக்குது. அந்த டீ பேக் அப்படியே வச்சுருந்தா அது அரோமேட்டிக் அந்த அந்த டேஸ்ட் வராது. அப்போ அதை சுடு தண்ணியில் போட்டு அது முக்கணும், அது வேகணும், கஷ்டப்படணும், துன்பப்படணும், அப்போ தான் அது அழகான ஒரு டீயாக அது மாறுகிறது. இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது, தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கீங்க, அது அப்படியே தண்ணி கொடுக்காது, அதை அழுத்து புழிஞ்சிங்கன்னா தண்ணி வரும். ஸ்குவீஸ் பண்ணணும், அது துன்பப்படணும், அப்போ தான் க்ளோரி வெளில வரும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை யூஸ் தோஸ் சஃபரிங்ஸ் டு மேனிஃபெஸ்ட் யுவர் க்ளோரி so that when people see the good deeds they will honor your heavenly Father. நீங்கள் துன்பங்களை கண்டு நகைக்காதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. துன்பத்தில் இன்னும் துதிக்க ஆரம்பிங்க, அவரோடு வாழ ஆரம்பிங்க, பிறருக்கு போய் நன்மை செய்ய பாருங்கள், பிறருக்கு நீதியை வழங்க பாருங்கள். அப்போ என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசம் புடமிடப்படுகிறது, பொன்னாய் தொலங்குவீர்கள். இன்னும் உங்கள் மகிமை ஆபிரகாமோட நீங்கள் மிகப்பெரிய க்ளோரியை கடவுளுக்கு கொடுக்க முடியும். இப்படி விலை உயர்ந்த உங்கள் வாழ்க்கை விசுவாசத்தை, விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கை, விலை உயர்ந்த உங்கள் பரிசுத்தத்தை பாவம் என்கிற கார்பேஜில் குப்பத்தொட்டியில் போட்டு அழிச்சிடாதீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, கடவுளுக்கு கொடுங்கள், நீங்கள் சிறப்பாய் வாழ்வீர்கள். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் பார்த்துட்ருக்கோம், கடவுளுடைய மகிமை நமக்குள்ளாக நிரம்பி இருக்கின்றது. அதை நாம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெளிவாக ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகின்றார். இந்த நாளில் 2 முக்கியமான கருத்துக்களை நீங்கள் மனசில் பகுதி வச்சுக்கோங்க. ஒன்று, எந்த சூழலில் நாம் நம்முடைய கடவுள் நமக்குள் வைத்திருக்கிற அந்த மகிமையை வெளிப்படுத்த முடியும், அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, கண்டிப்பாக நாம் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தியே ஆகணும். அப்படி நாம் வெளிப்படுத்தாத பொழுது நம்முடைய ஆசிகள் எல்லாம் சாபங்களாக மாறுகின்றது என்கிற ஒரு எச்சரிப்பையும் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். ஏதோ இருக்கிறேன், சாப்பிட்டுட்டு வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. மாறாக கடவுள் எனக்குள்ள ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாருன்னா அதை நான் செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். அப்போ எந்த சூழலில் நம்மால் அந்த மகிமையை, வாட் இஸ் த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், கடவுளுடைய பிரசன்னம்,
அது நமக்குள் நிறைந்திருக்கிற பொழுது, நம்மை சுற்றிலுமாக இருக்கிற பொழுது நம்மால் முழுவதுமாக அந்த மகிமை வெளிப்படுத்த முடியும். அப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது என்ன? நம்ம நிறையா சமயம் நினச்சிக்குவோம், ஏதோ ஒரு சரி நம்ம பக்கத்தில் அந்த ஒரு கிராஸ் நமக்கு இருந்தால் அது பயங்கரமான ஒரு பலம், நான் ஒரு பைபிளை தூக்கிட்டு போனேன்னா எனக்கு பயங்கரமான பலம், அப்படிலாம் நான் நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. இது கடவுளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் என்பது என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய எண்ணமும் கடவுளுடைய எண்ணமும் ஒத்து போகக்கூடிய அந்த ஒரு சூழல். அப்போ நான் கடவுளை போலவே சிந்திக்கிற, அவருக்கு ஏற்புடையதை, அவர் கட்டளையிட்டதை செய்து முடிக்கிற ஒரு மனநிலையில், அந்த கீழ்ப்படுதல் உள்ள மனநிலையில் நான் இருக்கும் பொழுது அந்த ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் இருக்குது. அப்போ என்னால் கடவுள் எனக்குள் வைத்திருக்கிற அந்த மகிமையை என்னால் தாராளமாக வெளிப்படுத்த முடியும். டு எனி எக்ஸ்டென்ட் என்னால் எந்த அளவு வேண்டுமானாலும் என்னால் நேசிக்க முடியும், எந்த அளவு வேணாலும் கொடுக்க முடியும், எந்த அளவு வேணாலும் நான் நற்செய்திக்காக என் உயிரையும் நான் கொடுக்க முடியும், அது கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்கிற அளவுக்கு கடவுளுடைய சிந்தையும் என்னுடைய சிந்தையும் ஒத்துப்போகக்கூடிய அந்த ஒரு சூழல். இதெல்லாம் திரும்ப திரும்ப கேளுங்க. என்னால் நீங்கள் என்ன, நான் பல பேர் செஞ்சுட்டாங்க, அதோ அவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு நான் கை தட்டிட்டு போகிறேன், அவங்கள நான் பாராட்டிட்டு போகிறேன், அப்படி அல்ல. எனக்கென குறிக்கப்பட்டதை, எனக்குள் வைக்கப்பட்டதை நான் வெளிப்படுத்தியே ஆகணும். அப்படி இல்லைன்னா உன் ஆசிகளையெல்லாம் நான் சாபமாய் மாற்றுவேன் என்கிறார். ஏதோ பயமுறுத்ததுக்காக இல்லை, இதெல்லாம் கடவுளுடைய நியமங்கள். ஆண்டவர் திடீர்னு மேலே பொத்துன்னு தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாவற்றையும் நியமங்களாக வைத்து தான் படைத்து இருக்கின்றார். ஆகவே எனக்குள் இவ்வளவு நன்மைகளை இருக்கும் பொழுது, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு, அப்படி இருக்கும் பொழுதும் நான் குறைவுற்றதை, ஒன்றுமில்லாததை, எம்டியானதை தான் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். மனம் வருந்தோம். இந்த நாளில் நம்மையே ஒரு காணிக்கையாக, குறைபாடற்ற, பழுதற்ற, நிறைவான, உன்னதமான என்னை, என்னுடைய சாயலை கடவுள் எனக்குள் வைத்திருக்கிறது, நான் இனிமேல் வெளிப்படுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலோட நிபமா, இறைவா உமக்கு ஒரு அற்புதமான காணிக்கை நான் கொடுக்க விரும்புகிறேன். பொருளை அல்ல, மாறாக அன்பு நிறைந்த உள்ளம், நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிறரை உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நம்மை வாழ்க்கையை காணிக்க ஒப்பு கொடுத்து உமக்கு மகிமையாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். பாருங்கள். பலியோ பெரும் பொருளோ நீர் விரும்புவதில்லை. இறைவா நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். பலியோ பெரும் பொருளோ நீர் விரும்புவதில்லை. அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தேன். அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தேன். கனிவாய் நீ ஏற்றிடுவாய் கருணை தெய்வமே. இறைவா நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். பலியோ பெரும் பொருளோ நீர் விரும்புவதில்லை. எவ்வளவு பகைமை! ஆண்டவர் அப்படியா நம்மை படைத்தார்? எவ்வளவு அன்பு ததும்புகிற இடம்! மன்னிக்கிறதின் எக்ஸ்ட்ரீம் ஆண்டவர் காட்டிட்டாரு. கொடுப்போம். பகை உணர்வோடு தரும் பொருளில் அர்த்தமுண்டோ? மன்னிக்கும் மனங்கள் தானே உகந்த பலி என்றோ? பகை உணர்வோடு தரும் பொருளில் அர்த்தமுண்டோ? மன்னிக்கும் மனங்கள் தானே உகந்த பலி என்றோ? மிகுந்ததை தருவதிலே பெருமை ஒன்றுமில்லை. முழுவதும் தந்துவிட்டால் வருத்தம் வாழ்வில் இல்லை. கைம்பெண்ணின் காணிக்கையாய் என் வாழ்வை தருகிறேன். இறைவா நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். பலி
பலியோ பெரும் பொருளோ நீர் விரும்புவதில்லை. நீதி வெள்ளமென பொங்கி வழிய வேண்டுமே, நேர்மை யாராக பாய்ந்து பெருக வேண்டுமே, செல்வன் ஏழை என்ற பேதம் ஒழிய வேண்டுமே. இவையே நீர் விரும்பும் உகந்த நல்ல காணிக்கை. இதற்கான கருவியாக என்னை தரவே வந்தேன். இறைவா, நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். பலியோ பெரும் பொருளோ நீர் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. சுவாமி அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்திலே எப்போதும் நின்று உம்முடைய சிந்தையை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தை மாற்றுகிற பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக, இறையாட்சியை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிற ஆசிகளாகவே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த உலகை ஆண்டவரே உமக்கு உரிய ஒரு ராஜ்யமாய் கட்டி எழுப்ப தேவையான ஆற்றலால் எங்களை நிரப்புவீராக. அப்பா, எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற அந்த இயல்பை, உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிற அப்பா மா வீரர்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.